சங்கீதம் 78 வசனம் 33. ஆதலால் அவர்கள் நாட்களை விருதாவிலும் அவர்கள் வருஷங்களை பயங்கரத்திலும் கழிய பண்ணினார். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று நம்மில் அநேகருடைய நாட்கள் வருஷங்கள் விருதாகவே பிரயோஜனம் இல்லாமலே பயங்கரத்தில், அதாவது பல பிரச்சனைகளோடு கழிந்து போயின என்று நாம் வேதனைப்படுகிறோம். ஆனால் இங்கு வசனத்தில் கர்த்தரே இவ்வாறு கழிய பண்ணினார் என பார்க்கிறோம். எதற்கு அப்படி செய்தார் என்றால், கர்த்தர் செய்த அதிசயங்களைக் கண்டும் கர்த்தரை இருதயத்தில் பரீட்சை பார்த்தார்கள், தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டார்கள் என்று சங்கீதம் 78:18 சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இன்று நாமும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஆரோக்கியமான ஆகாரத்தில் திருப்தியாயிராதபடி துரித உணவை புசிக்க இச்சிக்கிறோம். வசனமாகிய ஆகாரத்தை, அதாவது நம் கரத்தில் இருக்கும் வேதத்தை திறந்து வாசித்து தியானித்து அதை புசிக்க விரும்பாமல் மொபைலில் இணையதளத்தில் வருகிற செய்தியை கேட்க ஆசைப்படுகிறோம். அது ருசியாதான் இருக்கும். அதில் சில நச்சு பொருட்களும் கலந்திருக்கும். அதாவது பரியாசம், கட்டுக்கதைகள், இன்னும் ஓரிரு தவறான போதனைகள், சந்தேகங்கள், கேள்விகள் யாவும் கலந்திருக்கும். நம் நேரம் அதிகமாக செலவாகும். ஆகையால் பிரியமானவர்களை, இந்த துரித ஆகாரத்தை சாப்பிட நம் நாட்களையும் வருடங்களையும் செலவு செய்வதை விட்டுவிட்டு வசனமாகிய ஆகாரத்தை புசிக்க நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய வருகை சமீபமாய் இருக்கிறபடியால் நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு பயந்து உம்மை நேசித்து உமது வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நாட்களை பிரயோஜனமாக காத்து கொள்ளக்கூடிய கிருபையை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிருபையினால் மீறுதல்கள் மன்னித்தீரே, இரக்கத்தினால் வியாதிகள் நீக்கினீரே. கிருபையினால் மீறுதல்கள் மன்னித்தீரே, இரக்கத்தினால் வியாதிகள் நீக்கினீரே. அன்பினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி மகிழ்கின்றீ. அன்பினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி மகிழ்கின்றீ. இம்மானுவேல் இயேசு ராஜா, எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. இம்மானுவேல் இயேசு ராஜா, எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. பரிபூரண ஆனந்தம் நீங்கதானே, நிரந்தர பேரின்பம் நீங்கதானே.